பாக்யராஜ் சாருடைய அந்த இறுதி மரியாதை நாளை காலையில் 9 மணி வரைக்கும் இங்கே அவருடைய வீட்லேயும் 9:45 இங்கேருந்து கிளம்பி பெசன் நகரை போய் அடைஞ்சிட்டு 10:45 11:45 மணிக்குள்ள அவருடைய இறுதி மரியாதை அங்கே பெசன் நகரில் செலுத்தப்படும். அதுதான் பிளானு. வேற என்ன சொல்றது? 9 மணிக்கு கிளம்பிடுறோம். 9 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடுறோம். 9 மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுறோம். 10:45 11:45 அங்கே நடக்கிற இறுதி சடங்குகள் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசாங்க முறையை கொடுத்த முதல்வருக்கு நன்றி. சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பாக்யராஜ் சாருக்கு திரையுலகத்தில் அவர் பண்ண புரட்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை மரியாதை பண்ணி நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசு மரியாதை கொடுத்திருக்கிறதுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகள். பர்சனலாக நான் சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கை முதல்ல இங்கே தான் ஆரம்பிச்சது. நான் பேசும்போது பல நேரத்தில் அதை நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நான் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த புதுசில் இதே வாசலில் தான் நின்றுட்டு இருப்பேன். அவருடைய பிறந்த நாள் வந்ததுன்னா வள்ளுவர் கோட்டம் வரைக்கும் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை சரி பண்ணி அவருக்கு வர மாலை மரியாதைகளை வாங்கி அடுக்கி பின்னாடி வச்சுட்டு அந்த கியூவை சரிப்படுத்தி அனுப்புறது தான் என்னுடைய வேலை. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்தோடனே முதல்ல செஞ்ச வேலை அதுதான். இன்னைக்கு நான் அதே வேலை தான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ அதை நினைக்கும் போது எனக்கு அந்த ஃபிளாஷ்பேக் தான் வருது. அப்போ அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் மெதுவாக இப்போ கூட மாண்புமிகு முதல்வர் வரும்போது அவர் எனக்கு ஆறுதல் சொல்ல வரும்போது என்னால் தாங்க முடியாமல் எனக்கு எல்லாமே அவர் தானே சார் அப்படின்னு. ஐநோ அவருக்கும் நீங்கள் அப்படி தானே அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு நான் எல்லாமுமா இருந்தால் கூட அந்த அவருக்கு பணிவிட செய்கிற அந்த உதவியாளர்ன்ற அந்த பகுதி அந்த பங்கு மட்டும் வேற யாருக்கும் போயிடக்கூடாது. நான் ஒரு டைரக்டராகி வெளியில் போயிட்டேன்னா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மரியாதைகள் அவருக்கு வர மாலை மரியாதை வாங்கி வைக்கிற மரியாதையை வேற யாரோ செய்வாங்கல்ல, அது எனக்கு உடன்பாடு இல்லை. நான் டைரக்டர் ஆகலன்னா கூட பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அவருக்கு நான் உதவியாளராகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் முடியல. அது ஏதோ ஒரு வகையில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனது டைரக்டருக்காக தான், டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக தான். அப்படி நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறமேல கூட முதல்ல அவர் ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. பாரதி ராஜா கிட்ட இருந்து எப்படி ஒரு பாக்யராஜ் வந்தானோ அந்த மாதிரி பாக்யராஜ் கிட்ட இருந்து ஒரு பார்த்திபன் வரப்போறான் அப்படிங்கிறத நான் படம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு கணிச்சவர். அந்த மாதிரி இந்த குரு சிஷ்யன்றதுக்கான விஷயம் அநேகமா இந்த ஜெனரேஷனுக்கு அப்புறம் யார் இவ்வளவு பெரிய ஒரு மரியாதை வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவருக்கு எப்படி அவங்க டைரக்டரோ அந்த மாதிரி தான் எனக்கு எங்க டைரக்டர். அவர் இறந்து ஒரு 15 நாளைக்குள்ள இவருடைய மறைவுங்கிறது ஒரு தாங்க முடியாத ஒரு துக்கத்தை கொடுக்குது. மறுபடியும் நிறைய சாதிச்சு அந்த சாதனைகளை நான் அவருக்கு காணிக்க ஆகணும்னு நினைக்கிறேன். நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.